தானுங்கிற தருக்கு சருக்கு இல்லாத ஒரு எம்ஜிஆர். எம்ஜிஆர் எப்போவுமே எம்ஜிஆரை பார்க்க போனோம்னா சாப்பிடாம போக அனுமதிக்க மாட்டார். அவர் எப்போதுமே அவர் போய் தோட்டத்துலேருந்து 10-15 பேருக்கு சாப்பாடு வரும். அவர் என்ன சாப்பிடுகிறாரோ அதே வரும். ஸோ அவர் சத்யா ஸ்டுடியோவில் எம்ஜிஆருடைய மேக்கப் ரூமை ஒட்டி ஒரு சின்ன ரூம் இருக்குது. இந்த பக்கம் ஒரு 6-7 இலை, இந்த எல்லாம் தரையில் உட்காந்து சாப்பிடுவோம். இந்த பக்கம் ஒரு 6-7 இலை, அதில் எல்லாம் சாப்பிட உட்காந்தாச்சு. மணி 2:30 மத்தியானம். இலையை போட்டு பரிமாறுற டயத்தில் நான் டக்குன்னு எழுந்துருந்தேன். எங்கே எழுந்துருக்கிறீங்கன்னு கையை பிடிச்சார் எம்ஜிஆர். இல்லை, என் கூட பாகவதர்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் வெளியே நிற்கிறாரு. சத்யா ஸ்டுடியோக்கு நேரம் அந்த ஆந்திர மகிழ சபா பக்கத்தில் ஏதோ ஒரு ஹோட்டல் இருந்து, அங்கே போய் சாப்பிட்டு வரதுக்கு அவர் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன்னு. இருங்க நீங்கள் போகக்கூடாதுன்னு எம்ஜிஆர் அந்த கையை அமுக்கி உட்காத்தி வச்சுட்டு அவரே கதவை திறந்து வெளியே வந்து, இங்கே யார் வாலியோட வந்த பாகவதருங்கிறது அப்படின்னு கூவுறாரு. நீங்கள் தானா, வாங்க அப்படின்னு எம்ஜிஆர் அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து தன் பக்கத்தில் பாகவதரை உட்காந்து வச்சு சாப்பாடு போட்டார். தட் இஸ் எம்ஜிஆர்.